ஏற்கனவே மரபணுக்குள்ள வீரம் இருக்கு. ஒவ்வொரு பறையரி மரபணுக்குள்ளயும் வீரம் இருக்கு. ஏன்னா அவன் தான் முதல் குடி, தாய் குடி. இப்போ நான் மூணாவது ஆளு நானே இந்த போர்டு போடுறேன்னா முதல் எந்த போர்டு போடுவான்? புரியுதா உங்களுக்கு? நான் இந்த போர்டு போடுறேன், எங்க அண்ணன் இந்த போர்டு போடுறாப்ல, மூத்தவன் அவர் அந்த போர்டு போடு. அது மாதிரி பறையர் குடி என்பது தாய் குடி, ஆதி குடி எந்த போர்டு போடும்? ஏன்னா வீரம் இருக்கு. அப்போ வீரம் இருப்பதனால் அவன் கிளந்துடக்கூடாது, அவன் நிமிர்ந்துடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அவன் அடிமையா இருக்கணும். நிலம் கையில இருந்தா அவன் அடிமையா இருக்க மாட்டான். பறையர்கள் அடிமையா இருந்தா மட்டும்தான் நாங்க தான் பறையரை படிக்க வச்சோம் என்று சொல்லி வாக்க பறிக்க முடியும். என்னடா நீ படிக்க வச்ச? முதல்ல நான் கேட்கிறேன், என் ரெட்டமலை சீனிவாசனும் எங்க தாத்தா அயோத்தாச பண்டிதரை விட கல்வியாளர் தமிழ்நாட்டில் யாருன்னு காட்டுறாரு? எங்கள் தாத்தன்களை விட லண்டன் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் போயிருக்கும் பொழுது அவருக்கும் நிகராக எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக போனான் என்றால் அவன் எவ்வளவு கல்வியாளர்.